புத்திரி சாமுகி, இப்படி நீ எதுவுமே அருந்தாமல் விரதம் இருப்பதை நிறுத்த வேண்டும். உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. அதை நிறைவேற்றுவதற்காக நான் என் உயிரையும் தியாகம் செய்வேன் பிதாவே. என் பேச்சை கேள் புத்திரி. தாரகாசுரன் சாதாரணமான அசுரன் மட்டுமல்ல, அவர் இப்போது சொர்க்கத்திற்கே அதிபதி. அவர் ஒரு சாதாரண ராட்சசனின் புத்திரியே தன்னுடைய பத்தினியாக ஒருபோதும் ஏற்க மாட்டார். உன் பிடிவாதத்தை தளர்த்திவிடு. பிதாவே, எது எப்படி இருந்தாலும் நான் என் உயிரை தியாகம் செய்வதாக முடிவு செய்துவிட்டேன். தாங்கள் மறுத்தால் நான் தாங்கள் அனைவரையும் விட்டு வேறு எங்காவது சென்று விடுவேன். என் முடிவிற்கு என்னை விட்டுவிடுங்கள். நான் உன்னை இப்பொழுது வற்புறுத்தவில்லை. உன் நன்மையை கருத்தில் கொண்டுதான் இவ்வாறு பேசுகிறேன். சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு உன் எண்ணம் எப்படி தெரியும்? 3 உலகத்துக்குமே நீ ஒரு சாதாரண ராட்சச கன்னி. சாமுகி, அவரைத்தான் பதியாக ஏற்றுக்கொள்வேன் என்று உயிரை தியாகம் செய்யும் அளவிற்கு வந்துவிட்டாயே. நீ உன் பிடிவாதத்தை தளர்த்து. பிதாவின் பேச்சை தாங்கள் கேட்பதுதான் தங்களுக்கு அழகு. அவர் சொர்க்கத்தின் அழகிலும் அதனுடைய போகத்திலும் மயங்கி இருக்கிறார். அவர் தங்களை பற்றி ஏன் கவலைப்பட போகிறார்? சாம்புயி, விரதமிருந்து வீணாக உங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம். உங்களை எண்ணி நாங்கள் அனைவரும் கவலைப்படுகிறோம். நான் தாரகாசுரனை என் பதியாக மனதில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். தர்த்த இனம், அசுர இனம், ராட்சசர்களின் ஆராதனை தெய்வமாக குண்டலினி தெய்வம் என் கனவில் கூறிவிட்டார்கள். தாரகாசுரன் தான் பதியாக வேண்டும் என்று. பிறகு நான் அவருக்கு 3 சக்திசாலியான, பலசாலியான, பராக்கிரமம் வாய்ந்த புத்திரர்களை தருவேன். எனது 3 புத்திரர்களும் தத்த இனத்தின் பெயரை நிலைநிறுத்துவார்கள். சாம்பு, தங்களது புத்திரி தாரகாசுரனின் அன்பில் மயங்கிவிட்டாள். அன்பை யாராலும் அழிக்க முடியாது. அவளை நாம் வற்புறுத்தக்கூடாது. அவள் விருப்பத்திற்கு விட்டால் என்னாகும் தெரியுமா? உண்ணாவிரதம் இருப்பதால் அவள் உயிர் பிரிந்துவிடும். தாங்கள் அவர்கள் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்றால் அது நல்லதல்ல. அவர்களின் விருப்பப்படியே அவர்களை விட்டுவிடுங்கள். பிறகு உன் இஷ்டம். ஷாம்பு, இதுதான் அந்த ராட்சசி கன்னிகை ஷாம்புகியா? இவள்தான் என் பௌத்திரன் தாரகாசுரனை பதியாக ஏற்க உண்ணாவிரதம் இருப்பவளா? ஆம், தாங்கள் அசுர அரசன் சொர்க்காதிபதி தாரகாசுரனின் பிதாவின் மாதாதானே? நான் அவள் இல்லை என்றால் சாம்புகி எங்கே என்று தேடிக்கொண்டு இங்கு வரும் கஷ்டம் எனக்கு ஏன்? வணங்குகிறேன் மாதாவி. தங்களுக்கு நன்றி அசுர மாதா, தங்களுக்கு நன்றி. எனக்கு தெரியும், பாதாள தெய்வமான குண்டலினி வார்த்தை தவறாது. அசுர மாதா, என்னுடைய இந்த புத்திரி நீண்ட நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து அசுர அரசன் தாரகாசுரனைத்தான் தன் பதியாக ஏற்பேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். அவள் விரதத்தை கைவிடச் சொல்லுங்கள். அவளை அருந்தச் சொல்லுங்கள். இல்லை, ஒருபோது முடியாது. எப்போது தாரகாசுரன் வந்து விவாகம் முடிக்கிறாரோ அதுவரை நான் எதுவும் அருந்த மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. ஒரு ராட்சச கன்னிகைக்கு இதை போன்ற கடினமான திட சிந்தனை நிச்சயம் இருக்க வேண்டும். புத்திரி சாம்புகி, உன்னிடத்தில் தாரகாசுரனுக்கு பத்தினியாகும் முழு யோகிதை இருக்கிறது. நான் உன்னை தாரகாசுரனின் பத்தினியாக ஏற்றுக்கொள்கிறேன். மன்னியுங்கள் அசுரமாதா, நீங்கள் என்னை ஏற்றால் போராது. அசுர அரசன் தாரகாசுரன் வந்து என்னை ஏற்க வேண்டும். கவலையின்றி இரு சாம்புகி. உன்னுடைய இந்த பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சியை அளிக்கிறது. என்னுடைய எண்ணப்படி நீ விரைவில் தாரகாசுரனை பதியாக அடைவாய். சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கும் பௌத்ரா தாரகாசுரா, சீக்கிரம் இங்கே வா. புத்திரி ஷாம்புகியை உன்னுடைய பத்தினியாக ஏற்றுக்கொள். வந்துவிடு தாரகாசுரா, சீக்கிரம் வந்துவிடு. தாரகாசுரா, சீக்கிரம் இங்கே வந்துவிடு. ஷாம்புகியை உன் பத்தினியாக ஏற்றுக்கொள். தாரகாசுரா, சீக்கிரம் இங்கே வா. நீ ஷாம்புகியை உன் பத்தினியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பௌத்ரா தாரகாசுரா, என் ஆணையை நீ அலட்சியப்படுத்தாதே. சீக்கிரம் பூலோகத்திற்கு வந்துவிடு.
வந்து சாம்புகை உன் பத்தினியாக ஏற்றுக்கொள். வந்துவிடு தாரகாசுரா. என்னுடைய அழைப்பை அலட்சியப்படுத்தாதே தாரகாசுரா. பூலோகத்திற்கு நீ வந்துவிடு, வந்துவிடு. சாம்புகை உன் பத்தினியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாரகாசுரா. வந்துவிடு, வந்துவிடு. சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கும் பௌத்ரா தாரகாசுரா, சீக்கிரம் இங்கே வந்துவிடு, வந்துவிடு தாரகாசுரா. பூலோகத்திற்கு வந்துவிடு, பூலோகத்திற்கு வந்துவிடு. சாம்புகையை உன் பத்தினியாக ஏற்றுக்கொள்ள வந்துவிடு தாரகாசுரா. பூலோகத்திற்கு வந்துவிடு. அசுர மாதா உன்னை அழைக்கிறாள். வந்துவிடு தாரகாசுரா, வந்துவிடு. அசுர மாதா திதி உன்னை ஆணையிட்டு அழைக்கிறேன். மதுவை ஊற்று. அசுர அரசே தாரகாசுரா, தங்கள் பிதாவின் மாதா திதியின் குரலுக்கு தாங்கள் பதில் தந்தே ஆக வேண்டும். அது எனக்கு நன்றாக தெரியும் சேனாதிபதி. இந்த சொர்க்காதிபதி தாரகாசூரன் யார் ஆணைக்கும் கட்டுப்பட விரும்ப மாட்டான். அது தெரியாதா உனக்கு? இப்படி எனக்கு அறிவுரை கூறுவதை முதலில் நீ விடு. எனக்கு அறிவுரை கூற என்ன தைரியம் உனக்கு? மன்னியுங்கள் அரசே, மன்னியுங்கள். மன்னிப்பு கேட்டு ஏன் மரணத்தை தேடிக்கொள்கிறாய்? எனக்கு கோழைகளை பிடிக்காது. உனக்கே தெரியும், அசுர பரம்பரை வழக்கத்தில் மன்னிப்பு கேட்பவர்களுக்கு இடமே இல்லை. மதுவை ஊற்று, மதுவை ஊற்று, மதுவை ஊற்று. பெண்ணே, நீ சொர்க்கத்திற்கு அவசியம் தேவை. ஏனென்றால் நாங்கள் சுகம் தெரியாத அசுரர்கள், சுகம் தெரியாமலே வாழ்ந்து விட்டோம். அனைவரும் நன்றாக கேளுங்கள். எந்த ஒரு அசுரனும் நம்முடைய பரம்பரை வழக்கத்தை மீற முயற்சிக்கிறானோ அவனை நான் விடமாட்டேன். மரண தண்டனை அவசியம் தருவேன். மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு மாபெரும் தவறு செய்வது தேவர்கள் தான். மனிதர்களில் அப்படி யாராவது இருந்தால் நான் அவர்களை சர்வநாசம் செய்து விடுவேன், சர்வநாசம் செய்து விடுவேன். சொர்க்கத்தின் அதிபதி அசுர அரசன் தாரகாசுரனுக்கு வரதானம் பெற்ற மாவீரர் அசுர அரசர் தாரகாசுரனுக்கு. தாரகாசுரா, சொர்க்கத்தின் போகத்தில் நீ இந்த அளவுக்கு மதிமயங்கி விட்டாயா? உன் பிதாவின் மாதாவின் குரலுக்கு பதில் கூறவா முடியவில்லை? பிதாவின் மாதாவிற்கு பதில் கூறுவதை விட இப்பொழுது எனக்கு அவசியம். இங்கு வந்து நாரதர் கூறி சென்ற அந்த வார்த்தைகள் தான் பயமுறுத்துகிறது. அசுர வீரர்களே, நீங்கள் நாரதர் கூறியதை நம்புகிறீர்களா என்ன? சொர்க்காதிபதி அரசே, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நாரதர் குழப்புவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார். நாரதன் குணத்தை பற்றி தங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் கலகக்காரர், அனைவரையும் குழப்பி விடுவார். அப்படியே சிவபுத்திரன் அவதரித்திருந்தாலும் அவன் பாலகனாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு பாலகன் எப்படி தங்களை போன்ற வீரம் வாய்ந்த மாவீரனை என்ன செய்ய முடியும்? புத்ரா தாரகாசுரா, உனது மாதா வராங்கி ஆணையிடுகிறேன். நீ சீக்கிரம் பூலோகத்திற்கு வந்துவிடு. உன் பிதாவின் மாதா குரலை அலட்சியப்படுத்தாதே. வந்துவிடு நானே சகலமும். தாரகாசுரா, அசுர ஜாதியின் பெயரை அழிக்காதே தாரகாசுரா. உனது பிதாவின் மாதாவின் குரலை அலட்சியம் செய்யாதே. யார் உனக்கு இந்த தீய பழக்கத்தை கற்றுத்தந்தது? சுக்ராச்சாரியாரே, தங்களுடைய மரியாதையை தவறான முறையில் பயன்படுத்த எண்ணாதீர்கள். உங்களுக்கு சொர்க்கத்தில் இப்படி பேச எப்படி தைரியம் வந்தது? தாரகாசுரா, எப்பொழுது ஒரு சீடன் தவறு செய்கிறானோ அதை தடுப்பது குருவின் கடமை. அவனுக்கு நல்வழியை காண்பிக்க வேண்டும். யார் குரு, யார் சீடன்?
நீங்கள் என்னுடைய குருவும் இல்லை, நான் உங்களுடைய சீடனும் இல்லை. தாரகாசுரா, அகங்காரம் உன் கண்களை மறைக்கிறது. ஆனால் ஒன்றை மறக்காதே, நீ இப்பொழுது அசுரகுரு சுக்ராச்சாரியார் முன்பாக நிற்கிறாய். அசுரகுரு? ஒரு அசுரகுரு என்றால் அவருக்கு அந்த பதவிக்குரிய சகல நற்குணங்களும் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் குரு என்று கூறுவதற்கே யோக்கியதை இல்லாதவர் சுக்ராச்சாரியாரே. நீங்கள் உண்மையிலேயே அசுர எதிரிதான். பதில் கூறுங்கள் சுக்ராச்சாரியாரே. எந்த எதிரியை காரணமாக வைத்து நீங்கள் என்னுடைய ஆணையை ஏற்று நடந்த அசுர வீரர்களை வதைத்தீர்கள்? அதற்கு பதில் கூறுங்கள். தாரகாசுரா, உன் கேள்விக்கு பதிலை கூற வேண்டிய அவசியம் எனக்கில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். எந்த ஒரு அசுரன் தர்த்த, ராட்சச, பாதாள பரம்பரைக்கு எதிராக செயல்படுகிறானோ அவனை தண்டிப்பதென்பது எனது அவசியமான கடமையாகும். என்னை கண்டிக்கத்தான் இங்கு வந்தீர்களா? இல்லை தாரகாசூரா, உனது கடமையை உனக்கு நினைவுபடுத்தவே நான் இங்கு வந்தேன். அசுரமாதா திதி, உன் பிதா மாதாவின் குரலை முதலில் கேள். அவர்களுக்கு பதில் கொடு தாரகாசுரா. நானே சகலமும். எனக்கு உங்கள் மேல் சந்தேகமாக இருக்கிறது. தாங்கள் உண்மையிலேயே அசுரகுரு சுக்ராச்சாரியார் தானா? என்ன கூறுகிறாய்? கூறுகிறேன். நான் தாங்கள் செய்யும் காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வருகிறது. நீங்கள் நிச்சயம் அசுரகுருவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அசுரகுரு இத்தகைய இழிவான செயலை செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் இழிவான காரியங்களை மட்டுமே செய்கிறீர்கள் சுக்ராச்சாரியாரே. நீங்கள் என்னை, அசுரகுருவின் பதவியை வேறு யாருக்கோ தரும் அளவிற்கு நடந்து கொள்கிறீர்கள். தாரகாசுரா, அசுரகுரு பதவி உன்னுடைய கருணையால் எனக்கு கிடைக்கவில்லை தெரியுமா? ஆனால் நான் என்னுடைய விருப்பப்படி அந்த பதவியை எடுக்க முடியும் தெரியுமா சுக்ராச்சாரியாரே? உன்னுடைய குருவையை அவமானப்படுத்தி நீ பயங்கர தவறிழைக்கிறாய் தாரகாசுரா. உங்கள் சத்தமெல்லாம் கீழே வைத்துக் கொள்ளுங்கள். சிவபக்தியை வைத்துக் கொண்டு கபட நாடகம் ஆடும் நீங்கள் அசுரகுருவாக இருக்க வேண்டுமா என்ன? இருந்தும் சொர்க்காதிபதி தாரகாசூரன் உங்களுக்கு எந்த தண்டனையும் தரப்போவதில்லை சுக்ராச்சாரியாரே. அதை காரணமாக கொண்டு நீங்கள் என்னிடம் உங்கள் ஆணையை செலுத்தலாம் என்று எண்ணி முயற்சி செய்யாதீர்கள். தாரகாசுரா, அகங்காரம் உன் புத்தியை சர்வநாசம் செய்துவிட்டது. குருவை அவமானப்படுத்துபவன் தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்ளுகிறான். அவனுக்கு என்றுமே நன்மை நடக்கவே நடக்காது. அதனால் தாரகாசுரா, உன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிடு. அசுரமாதா திதியின் குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லிவிடு. விநாச காலே விபரீத புத்தி. தாரகாசுரா, உனக்கு அசுரமாதா திதியின் சுவாபத்தை பற்றி நன்றாகவே தெரியும். நீ அவர்களின் குரலுக்கு பதில் அளிக்கவில்லை என்றால் அவர்கள் கோபம் அதிகமாகி உனக்கு சாபமிடுவார்கள். குருவை அவமானப்படுத்தியதால் உனது சர்வநாசம் நிச்சயமாகிவிட்டது. ஆனால் அசுரமாதா திதியின் சாபம் அந்த சர்வநாசத்தை உனக்கு இன்னும் அதிகமாக்கிவிடும். சர்வநாசம்? எனக்கா சர்வநாசம்? எனக்கா? சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கா? சுக்ராச்சாரியாரே, நானே அடுத்தவர்களை சர்வநாசம் செய்யும் அதிகாரம் கொண்டவன் என்று தங்களுக்கு தெரியாதா? அதை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தினால் என்னாகும் தெரியுமா? பூலோகமே அழிந்து போய்விடும். நான் இப்பொழுது அமைதியாக என் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
தாங்கள் வந்து என் அமைதியை குலைக்கிறீர்கள். அதன் விளைவு இது ஆகாயம். சுக்கராச்சாரியாரே, ஆகாயம். உங்கள் கர்ஜனையை குறைத்துக் கொள்ளுங்கள். இதை நீ பேசவில்லை தாரகாசுரா. சுகமும் ஐஸ்வர்யமும் சேர்ந்த போகம் இது. உனது அகங்காரம் பேசுகிறது. சுக்கராச்சாரியாரே, உமக்கு என்ன தெரியும்? அனைத்தையும் துறந்த முனிவர் நீங்கள். ஆனால் முனிவர்க்குண்டான தகுதி நீங்கள் பேசும் பேச்சில் இல்லையே, என்ன செய்ய? உங்களுக்கு இது கூடவா தெரியவில்லை சுக்கராச்சாரியாரே? என்னுடைய அகங்காரம் தான் இருளில் கிடந்தவர்களுக்கு யோகியதையை கொண்டு வந்து தந்திருக்கிறது. இதற்கு மேல் எனக்கு வேறு என்ன வேண்டும்? சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு சொந்தம் இந்த சொர்க்கம். என் வீரத்தினால் வந்த விளைவுதான் இதெல்லாம். அதனால் சொர்க்காதிபதியான தாரகாசூரனின் அகங்காரத்துக்கு எந்த குறைவும் வராது சுக்கராச்சாரியாரே. தாரகாசுரா, உனது அகங்காரம் அளவுக்கு மீறுகிறது. இது அகங்காரம் இல்லை, உனது இறுதி காலம், உனது முடிவு. உனது முடிவை யாராலும் தடுக்க முடியாது. சுக்கராச்சாரியாரே, மூர்க்கனே, சிவனின் கருணையினால் பிருகுவின் புத்திரனான சுக்கராச்சாரியாரை எதுவும் செய்துவிட முடியாது. நீ முயற்சி செய்து பார்க்க விரும்பினால் முயற்சி செய்து கொள். ஆனால் உன்னுடைய இந்த தீய எண்ணம் உன்னுடைய பாவத்தை அதிகமாக்கும். உன்னுடைய மரணத்திற்கு அதுவே காரணமாகிவிடும். தாரகாசுரா, இது என்னுடைய கடைசி அழைப்பு. இப்பொழுது நீ வரவில்லை என்றால் என்னுடைய கோபத்திற்கு நீ பஸ்பமாகி விடுவாய். சிவபுத்திரன் மூலம் அழிவு என்பது இல்லாமல் போய்விடும். சீக்கிரம் என் முன் வந்து நின்றுவிடு. நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். வணங்குகிறேன் அசுரமாதா. நான் அவ்வாறு கோபமாக உன்னை அழைக்கவில்லை என்றால் இப்பொழுது கூட நீ இங்கு வந்திருக்க மாட்டாய். இப்பொழுது கூறு, உன் பிதாவின் மாதாவை அலட்சியப்படுத்த காரணம் என்ன? நானே சகலமும். முதலில் நீங்கள் கூறுங்கள் பிதாவின் மாதா. இந்த சொர்க்காதிபதி அசுர அரசன் தாரகாசுரனை எதற்காக அவசரமாக அழைத்தீர்கள்? எப்பொழுது அழைப்பது என்று தெரியாது? உனக்கு என்னை கேள்வி கேட்கும் அதிகாரம் இல்லை தாரகாசுரா. நீ என் புத்திரனின் புத்திரன். நீ என்னுடைய ஆணையை அலட்சியப்படுத்தக்கூடாது. உனது மூலமாக அசுர இனம் பெருமை அடைந்தது உண்மை என்றால் அதற்கு மூல காரணமே நான் தான். அசுரமாதா திதிக்கு, அசுரமாதா திதிக்கு. இப்பொழுது கேள் உன் கேள்வியை. உன்னை எதற்காக நான் இங்கே வர கூறினேன் என்று தெரிந்து கொள். ஏன்? உன்னை சாம்புகியின் பதியாக்குவதற்குத்தான். என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுதே நீ இவளை விவாகம் செய்ய வேண்டும். நானே சகலமும். என்ன ஆயிற்று தாரகாசுரா? அசுரமாதா, நான் இப்பொழுது பூலோகம், பாதாளம், சொர்க்கலோகம் என்ற 3 லோகத்திற்கும் ஒரே அதிபதியாக விளங்கும் சக்கரவர்த்தி. நான் இந்த சாதாரண ராட்சச கன்னிகையை எப்படி என் பத்னியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அசுரமாதா, நான் ஏற்கனவே நிச்சயித்து விட்டேன். சொர்க்கத்தின் அதிரூப சுந்தரியாக விளங்கும் சசியை தான் விவாகம் செய்து கொள்வேன். உனக்கு தெரியாதா மூர்க்கா? ஒரு அசுரனின் விவாகம் தர்த்த அசுரன் அல்லது ராட்சச இனத்தோடு தான் நடக்கும். நான் கேள்விப்பட்டேன், நீ சொர்க்கலோகத்தில் கூட பாதாள லோகத்தின் பரம்பரை தானே பராமரித்து வருகிறார். தான் விரும்பும் பெண்ணை ஏற்றுக்கொள்ள எந்தவித பரம்பரை பழக்கத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று தங்களுக்கு தெரியும். தக்ஷ பிரஜாபதியின் புத்திரி தாங்கள். தாங்கள் விவாகம் செய்தது ரிஷி கஷ்யப்பரே. ஆனால் அசுரமாதா ஆகிவிட்டீர்களே. எனக்கு பதில் கூறுங்கள் அசுரமாதா. எந்த பரம்பரையின் பழக்கத்தை தாங்கள் பின்பற்றி
ஒரு பிராமணரின் பத்தினி அசுர மாதா ஆனீர்கள். தாரகாசுரா, நீ மகிமை வாய்ந்த உன் பிதாவின் மாதாவை அவமானப்படுத்துகிறாய். கேட்பதற்கு இஷ்டம் இருந்தால் கேள். அசுரர்களை உற்பத்தி செய்வதற்காகவே உன் பிதாவின் மாதா தேவர்களின் விரோதத்தை தானாக வளர்த்து கொண்டாள். தேவர்கள் பயந்து விட்டார்கள். தேவர்களின் மாதா அதித்தி, எனது சிறிய சகோதரி, இந்த விவகாரத்தில் என்னை பழிவாங்கி விட்டாள். அசுர இனத்தை நான் வளர வைத்ததில் பயந்து விட்டாள். நானே சகலமும். அசுரமாதா, சொர்க்கத்தின் மகாராணி சசியின் அதிரூப சௌந்தரியத்தில் தாரகாசுரன் மனமயங்கி விட்டான். நான் விவாகம் செய்து கொள்வதென்றால் அது அந்த தேவி சசி தான். சசி இந்திரனின் பத்தினி. இந்திரனின் பத்தினி தாரகாசுரா, உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவளை விவாகம் செய்து கொள்ள எண்ணினால் கூட அவள் எப்பொழுதும் உனக்கு எதிராக எந்த சதியும் செய்வாள். செய்ய மாட்டாள் அசுரமாதா. தாரகாசுரனை எதிர்த்து சதி செய்யும் அளவிற்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் செய்த சதியின் மூலமாகத்தான் இப்பொழுது நீ இந்த நிலையில் உள்ளாய். இதற்கு மேலும் வீணாக பேசி உன் சமயத்தை வீணடிக்காதே. என்னுடைய ஆணை அசுரகுரு சுக்ராச்சாரியரின் வார்த்தைக்கு சமமானது. சுக்ராச்சாரியரின் பெயரை எடுத்து எனது கோபத்தை இன்னும் அதிகமாக்காதீர்கள் பிதாவின் மாதா. அவர் அசுர குரு அல்ல, அசுர எதிரி, அசுர எதிரி. அவர் தேவையில்லாமல் அசுர சேனைகளை அடித்து விரட்டி பயங்கர தவறு இழைத்து விட்டார். அசுரகுரு சுக்ராச்சாரியாரை தேவையில்லாமல் நீ அவமானப்படுத்தாதே. என் வேண்டுகோளின் படி அவர் உன்னுடைய அசுர சேனையின் வீரர்களை உயிரோடு திருப்பி அனுப்பிவிட்டார். அசுர சேனையை தாக்க வேண்டிய அவசியமே இல்லையே அசுரமாதா. உன் அசுர சேனையின் வீரர்கள் உன் பிதாவின் பிதா, உன் பிதாவின் மாதா, உன் மாதா மற்றும் நம் அசுரகுரு சுக்ராச்சாரியரின் மேல் தன் அசுர சக்தியை பிரயோகிக்க முயற்சி செய்தார்கள். அவர்களை நம் அசுரகுரு சுக்ராச்சாரி இந்த அளவுக்கு தண்டிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் என் கோபத்தில் சாம்பலாக இருப்பார்கள். இப்பொழுது நீ என்னையே அவமானப்படுத்துகிறாயா? என்னையே அவமானப்படுத்துகிறாயா? நானே சகலமும். புத்ரா தாரகாசுரா, ராட்சச கன்னிகை சாம்பவி உனக்கு தகுதியானவள். அவள் உன்னை பதியாக அடைய வேண்டும் என்று பல நாட்களாக உன் உணவு எதுவும் இன்றி கடும் விரதம் இருந்து வருகிறாள். உன் மாதா பிதாவின் மாதாவின் எண்ணப்படி ஷாம்புவின் எண்ணத்தை நிறைவேற்று புத்ரா. நானே சகலமும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வராங்கியின் புத்திரன் தாரகாசுரன் தன் மாதாவின் பேச்சை அலட்சியப்படுத்த மாட்டான். பௌத்ரா தாரகாசுரா, நீ சாம்புகியை மனம் புரிய மறுத்து விட்டால் அதன் பிறகு நீ சக்திசாலி அசுர புத்திரர்களை பெரும் பாக்கியத்தை இழப்பாய். அதோடு நம் வம்சம் நிர்மூலமாகிவிடும். புத்ரா தாரகாசுரா, இது அசுர ஜாதியின் கௌரவம். இதற்கு முடிவு ஏற்படாமல் இவளை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் அதை தடுக்க முடியும், தெரிந்து கொள். நீ சாம்புகியை விவாகம் செய்து கொள். உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள் தாரகாசுரா. என்னுடைய மாதா பிதாவின் மாதாவின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் செய்கிறேன். எனக்கும் சாம்புகிக்கும் விவாகத்தை தாங்கள் உடனே ஏற்பாடு செய்யுங்கள். தாரகாசுரா,
சொர்க்காதிபதி அசுர அரசன் தாரகாசுரன் மற்றும் அசுர மகாராணி சாம்புகிக்கு சொர்க்காதிபதி அசுர அரசன் தாரகாசுரன் மற்றும் அசுர மகாராணி சாம்புகிக்கு அசுர மாதா திதி மாதா வராங்கி வரம் பெற்ற தாரகாசுரன் மகாராணி சாம்புகிக்கு தத்த மாதா திதி மற்றும் மாதா வராங்கியின் அறிவுரைப்படி தாரகாசுரன் சாமுகியை தன் பத்தினியாக ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை. அவன் நிம்மதி இல்லாமல் இருந்ததற்கு காரணம் தேவரிஷி நாரதர் வந்து கூறிய செய்தி. தேவரிஷி கூறிய செய்திப்படி தாரகாசுரனை வதம் செய்வதற்காக சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான் என்பதுதான். அதனால் தாரகாசுரன் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக வேறு ஒரு வழியை யோசித்தான். கைலாயத்தின் ஒரு சிகரத்திற்கு நம்பிக்கையுள்ள 2 அசுரர்களை தகவலை உறுதிப்படுத்த அனுப்பி வைத்தான். கம்படி சிம்பா, எங்கே அந்த சிவபுத்திரன்? அங்கு யாரும் இல்லையே. அங்கே சென்று பார்க்கலாம். கணங்களின் தலைவா நந்தி மகாராஜா, என்ன நந்தி தேவா, சிவனை தியானம் செய்து கொண்டு பக்தி மார்க்கத்தில் மூழ்கிவிட்டீரா? கைலாயத்தை காக்கவில்லையா? மன்னியுங்கள் மூலப்பொருளே. ஸ்ரீ மகாகணேசா, தாங்கள் என்னை மறந்து விட்டீர்களா என்ன? தங்களை மறந்திருந்தால் ஏன் கேள்வி கேட்கப் போகிறேன்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை பரமதேவா. சிவனின் கருணையின் மூலம் அனைத்து ரகசியங்களும் தங்களுக்கு தெரிந்திருக்கும். தங்களை மீறி எதுவும் நடக்காது என்ற காரணத்தால் அந்த தாரகாசுரனின் ஆட்கள் கைலாயத்திற்கு வரமாட்டார்கள் என்ற எண்ணமா? அப்படி எந்த எண்ணமும் எனக்கில்லை பரமதேவா. நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு நல்ல வழியை காண்பியுங்கள். நந்திதேவா, தாரகாசுரனின் 2 அசுரர்கள் கம்பன் இசிம்பன் கைலாயத்திற்குள்
சிவகணங்களின் வேஷத்தை அணிந்து கொண்டு வலம் வருகிறார்கள். அவர்களின் எண்ணம் சிவாம்சத்தை கண்டுபிடிப்பதுதான். திகைத்து நிற்காமல் அவர்களை கண்டுபிடியுங்கள் நந்திதேவா. அப்படியே ஆகட்டும் பரமதேவா. சிம்பனி சிம்பா, அந்த நாரத முனிவர் நம் சுவாமியை மிரட்டி விட்டார். அந்த சிவபுத்திரன் இருந்தால் கைலாயத்தில் தானே இருக்க வேண்டும். நீ கூறுவது உண்மைதான் கம்பசூரா. மற்றவர்களை ஏமாற்றுவது இந்த தேவர்களுக்கே சுபாவமானது. மோசமானவர்கள் இவர்கள். இப்பொழுது நம்மிடமே வேலையை காட்டிவிட்டார்கள். இருந்தும் நம்முடைய சுவாமி சொர்க்காதிபதி தாரகாசுரனின் முன்பாக அவர்களின் மாயம், ஜாலம், நீதி, அநீதி எல்லாம் வீணாகிவிடும். அசுர அரசே தாரகாசுரா, எங்களை காப்பாற்றுங்கள். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. இப்படியாகும் என்று சற்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெட்கம், அவமானம், என்னால் இதை தாங்க முடியவில்லை. நாராயணா நாராயணா நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா. சொர்க்காதிபதி, தாரகாசுரனின் கருணையால் நாம் உயிரோடு தப்பித்தோம். இல்லை என்றால் அந்த கணங்கள் நம் உயிரை எடுத்திருக்கும். அந்த கணங்களிடம் நம் கம்பீரம் எதுவும் செல்லவில்லையே. அப்போ நம்மை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. இந்த அளவிற்கு ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் மோசமானவர்கள். மீண்டும் நம்மை கண்டால் அவர்கள் விட மாட்டார்கள். நாராயண நாராயண, தாங்கள் இருவரும் ஆகாயத்தில் இவ்வளவு மேல் நிற்கிறீர்களே, எங்கு சென்று வருகிறீர்கள்? கம்பெனி சிம்பா, இதுதான் நாரதர். இவர்தான் நமது சொர்க்காதிபதி, தாரகாசுரனை மிரள வைத்தவர். ஆம், இவர்தான் சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்ததாக அசத்திய தகவலை கூறியவர். இந்த துஷ்டனால் தான் அந்த பூத கணங்கள் நம்மை இப்படி ஆக்கியது. நாராயண நாராயண, அது சரி அது சரி அது சரி. தங்களுடைய நிலைமை இப்படி ஆவதற்கு சிவகணங்கள் தான் காரணமோ? அவர்களின் இம்சை தாங்க முடியாமல் தான் இங்கு வந்து நிற்கிறீர்களோ? எப்பொழுதெல்லாம் வாயுபுத்திரன் இப்பக்கம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த கணங்கள் உங்களை வந்து தாக்குவார்கள். நாராயண நாராயண. நாரதா, எங்களையா பரிகாசம் செய்கிறார்? இப்பொழுது நாராயண நாராயண, உங்களிடம் அசுரத்தனம், முட்டாள்தனம் இரண்டுமே இருக்கிறது. சிவகணங்கள் பாடம் கற்பித்தும் திருந்தவில்லையா தாங்கள்? தாங்கள் இப்படி ஆடி ஆடி கீழே விழும் நிலை ஏற்பட்டால் நாரதன் அப்பொழுது உங்களை பிடிக்க மாட்டான். எதற்கு உங்கள் சக்தி, நேரம் இரண்டையும் வீணாக்குகிறீர்கள் மூர்க்கர்களே? நீ எங்களது சாமியிடம் ஏன் அசத்தியத்தை கூறினாய்? சிவபுத்திர ஜென்மம் எடுத்து விட்டான் என்று. நாராயண நாராயண, சிவபுத்திரன் கைலாயத்தில் கிடைக்கவில்லை. நீ செய்ததன் காரணமாக நாங்கள் சிவகணங்களிடம் சிக்கிக் கொண்டோம். நாராயண நாராயண, இப்பொழுதுதானே கூறினேன் அசுரத்தனத்துடன் சேர்ந்து உங்களுக்கு மூர்க்கத்தனமும் இருக்கிறது.
சிவபுத்திரன் கைலாயத்தில் இருப்பான் என்று யார் கூறினார்கள்? எங்களது சுவாமி சொர்க்காதிபதி தாரகாசுரன் தான் எங்களை கைலாயத்துக்கு சென்று சிவபுத்திரனை தீர்த்துவிட்டு வரும்படி ஆணையிட்டார். நீ எதற்காக அப்படி கூறினாய்? சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான் என்று. நாராயண நாராயண, நீங்கள் இருவரும் மூர்க்கர்கள் என்றால் உங்களது சுவாமி மகாமூர்க்கன், மகா மூர்க்கன். சிவபுத்திரன் கைலாயத்தில் இருப்பதாக எப்பொழுது கூறினேன்? பிறகு அவர் எங்கிருக்கிறார்? தாங்கள் தேடி தேடி மரணம் அடையுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கூறு, அந்த சிவபுத்திரன் எங்கே? நீ இப்பொழுது உண்மையை கூறாவிட்டால் நாங்கள் உன்னை கொல்லாமல் விடமாட்டோம். நாராயண நாராயண. கம்பனி சிம்பா, நாம் ஏன் இப்பொழுது இவனை நமது சொர்க்காதிபதி தாரகாசுரனிடம் கொண்டு செல்ல கூடாது? கம்பா, சிவகணங்கள் எப்படி நம்மை துன்புறுத்தியதோ அதை போலவே அதைவிட அதிகமாக இவனை நாம் துன்புறுத்தலாம். பார்த்தாயா இவனை? உடம்பு எப்படி நடுங்குகிறது என்று. நம்மை போல அதிக வாயு இவனுக்கு தேவைப்படாது. அவசியம் இது தேவைப்பட்டால் நாங்களே இதை உனக்கு அளிக்கின்றோம். சுவாமியிடம் செல்ல விருப்பமில்லை என்றால் கூறு, நாம் இவனை இங்கேயே தீர்த்தி விடலாம். நாராயண நாராயண, ஸ்ரீ மகாகணேசா, இந்த மூர்க்கர்களுக்கு நல்ல மார்க்கத்தை காட்டுங்களேன். ஆபத்தாசுரர்களே, அங்கு பாருங்கள், சிவகணங்கள் தங்களை தேடிக்கொண்டு இங்கு வந்து விட்டார்கள். எப்பொழுது அவர்கள் இங்கிருந்து போகிறார்களோ அதுவரை நான் உன்னை விடப் போவதில்லை. உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால் அப்பொழுது கூறு, சிவபுத்திரன் எங்கே? நாராயண நாராயண, அசுரர்களே, நான் தங்களுக்கு கூறினாலும் உங்களால் அந்த இடத்தை நெருங்க முடியாது. சரி, தாங்கள் இவ்வளவு கேட்பதினால் ஒரு சிறிய தகவல் கூறுகிறேன். சிவபுத்திரன் நட்சத்திர லோகத்தில் இருக்கிறார். நாராயண நாராயண. நட்சத்திர லோகமா? அந்த லோகம் எங்கிருக்கிறது? நாரதர் எங்கே? எங்கே அந்த சிவகணங்கள்? என்ன மாயை இது? காப்பாற்றுங்கள், சொர்க்காதிபதி தாரகாசுரா, எங்களை காப்பாற்றுங்கள். இதை பற்றி நாம் சொர்க்காதிபதி தாரகாசுரனிடம் எப்படி கூற முடியும்? இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிந்தால் நிச்சயம் நம்மை அவர் உயிரோடு விடமாட்டார். அந்த சிவபுத்திரனை நாம் கொண்டு செல்லாவிட்டாலும் அவர் நம்மை உயிரோடு விடப்போவதில்லை. என்ன? அசுர அரசன் தாரகாசுரனை எண்ணி கம்ப நிசும்பன் ஆகிய இருவரும் கவலையாக இருந்தனர். பயத்தில் அவர்கள் பதறி இருந்தாலும் மகாபலசாலியான தாரகாசுரனிடம் நாரதர் அவர்களிடம் கூறிய யோசனைப்படி நடக்கலாம் என்று அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார்கள். இவர்கள் இருவரையும் பற்றி தகவல் தெரியாத தாரகாசுரன் தன்னுடைய வாழ்வில் இன்னொரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தான். தன்னுடைய மாதா மற்றும் பிதாவின் மாதாவின் ஆணைப்படி அசுரன் தாரகாசுரன் ராட்சசி சாம்புகியை விவாகம் செய்து கொண்டான். விவாகத்திற்கு பிறகு சுகமான சூழ்நிலையில் புது மணப்பெண் சாம்புகி வெட்கத்தோடு அமர்ந்திருந்தாள். நானே சகலமும். சுவாமி, எனக்கு பதியானது தங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? எந்த மகாபலசாலி மகா பராக்கிரமசாலி தாரகாசுரனை மணந்து கொண்டு மகிழ எண்ணம் கொண்டேனோ அவர் தாங்கள் அல்ல. அர்த்தம்? அர்த்தமா? அர்த்தம்
என்னுடைய கற்பனையில் நான் எந்த தாரகாசுரனை விரும்பினேனோ அவர் தன்னுடைய பிதாவின் மாதா மற்றும் தன்னுடைய மாதாவின் மகிழ்ச்சிக்காக 3 உலகத்தையும் ஆழ்வார் என்று எண்ணினேன். அசுர இனத்தில் அசுர பெண்ணாக பிறந்து அதை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று ஏனோ தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறீர்களே, அது ஏன்? இல்லை 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 சாம்புகி, நான் உன்னை அலட்சியப்படுத்தவில்லை. நான் உன்னை என் மாதா பிதாவின் மாதாவின் எண்ணத்திற்காக திருமணம் செய்து கொண்டேன். நான் உன்னை என் மாதா பிதாவின் மாதாவின் எண்ணத்திற்காக திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் நீ எனக்கு சத்தியசாலியான புத்திரனை பெற்றுத்தர வேண்டிய மாதா, இப்படி அழுது கொண்டிருந்தால் சத்தியசாலியான புத்திரர்களை எப்படி பெற்றுத் தருவாய்? அதற்காக மகாபலி தாரகாசுரனின் வாழ்வில் என்னுடைய ஸ்தானம் அவரது பத்தினி இல்லையா? அப்படியென்றால் தங்களுக்கு புத்திரர்களை பெற்றுத்தரும் வெறும் மாதா மட்டும் தானா நான்? அலட்சியம் மட்டுமல்ல, என்னை அவமானப்படுத்துவதில் தங்களுக்கு பிரியமா சுவாமி? ஆனால் நான் தங்களின் மீது அளவுக்கு அதிகமான ஆசை வைத்திருக்கிறேன். தாங்கள் என்னை தவறாக எண்ணவில்லை என்றால் நான் தங்களிடம் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா சுவாமி? இதோ பார் சாம்புகி, இதோ பார். அசுர அரசன் தாரகாசுரனின் வாழ்வில் என்றுமே இடம் பிடிப்பதை பற்றிய விவாதம் செய்வதை நிறுத்திக்கொள். ஒன்றல்ல, எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேள். கேள். என்ன கேட்க விரும்புகிறாய்? நான் தெரிந்து கொள்ளலாமா? உலகை ஆளப்போகும் சுவாமி ஏன் இவ்வளவு தளர்வாக, விரக்தியாக, கவலையாக இருக்கிறீர்கள்? அவசியம். என் கவலைக்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாம்புகி. தங்களின் கவலைக்கு என்ன காரணம் சுவாமி? சாம்புகி, சாம்புகி, சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான். தெரியுமா உனக்கு? சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான். சிவபுத்திரனா? சிவபுத்திரன்? சிவபுத்திரன் ஜென்மத்திற்கும் தங்கள் கவலைக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? சம்பந்தம் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது, மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது சாம்புகி. சொர்க்கத்தின் அதிபதி தாரகாசுரன் அமரன் பிரம்மனிடம் என் மரணத்தை பற்றிய வரம் வாங்கியிருக்கிறேன். சிவபுத்திரனின் மூலமாகத்தான் என் மரணம் என்றார். அந்த சமயத்தில் சிவன் யோகத்தில் கடுமையாக மூழ்கியிருந்தார். அதனால் சிவபுத்திரன் ஜென்மம் எடுக்க மாட்டான் என்று எண்ணி இருந்தேன். அந்த சம்பவமே நடக்காது என்று எண்ணினேன் இப்பொழுது. ஆனால் சாம்புகி, சிவபுத்திரன் எனக்கு காலன் வடிவமாக ஜென்மம் எடுத்து விட்டான். எனக்கு காலனின் வடிவமாக, சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கே காலனின் வடிவமாக ஜென்மம் எடுத்து விட்டான். நான் இப்பொழுதே வருகிறேன் சுவாமி. நில் சாம்புகி, எங்கே செல்கிறாய்? இப்பொழுதே வந்து விடுகிறேன் சுவாமி. நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். சுவாமி, தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன இது சாம்புகி? சுவாமி, தங்களுக்கே தெரியும் நான் ஒரு ராட்சச கன்னிகை என்று. ராட்சசர்கள் ஒரு கணம் கூட தன் எதிரியை வாழ விட மாட்டார்கள்.
இதை ஏற்றுக்கொண்டு தங்கள் எதிரி சிவபுத்திரனை வதம் செய்யுங்கள். ஆனால் சாம்புகி, இன்று நமக்கு முதல் இரவு. சுவாமி, இது போன்ற அநேக இரவு அவ்வப்பொழுது நம் வாழ்வில் வரும். தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இக்கணமே தங்கள் எதிரியை வதம் செய்யுங்கள். நானே சிவபுத்திரனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருந்தேன் சாம்புகி. அதற்கான செயலை இன்னமும் நான் ஆரம்பிக்கவில்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ள நான் சொர்க்கலோகம் செல்ல வேண்டும். தாமதப்படுத்த வேண்டாம் சுவாமி, சீக்கிரமாக சென்று வாருங்கள். நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். நீ என்ன காரியம் செய்து விட்டாய் சாம்புகி? எனக்கு புரியவில்லை பிதாவின் மாதா. நீயாகவே இப்பொழுது காலனிடம் அவனை அனுப்பிவிட்டாய். தாங்கள் கவலையின்றி இருங்கள் அசுரமாதா. என்னுடைய சுவாமிக்கு ஏதாவது சங்கடம் வந்தால் என் சௌபாகியத்திற்கு தானே ஆபத்து வரும். அர்த்தம்? அர்த்தம், ராட்சசர்களில் எந்த ஒரு பெண்ணும் ஒரு பதி விரதத்தை கடைபிடிப்பதில்லை அசுரமாதா. ஆனால் தங்களின் பௌத்திரனின் மனைவி தங்கள் பௌத்திரன் தாரகாசுரனை தான் இந்த ஜென்மம் முழுவதும் பதியாக எண்ணுவாள். அதனால் நான் ஒரு பதி விரதத்தை கடைபிடிக்கிறேன். நீ கூறுவது உண்மைதானா பௌத்திரனின் மனைவி சாம்புகி? அப்பட்டமான உண்மை அசுரமாதா, அப்பட்டமான உண்மை. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய ஒரு பதி விரதம் என்றுமே வீண் போகாது, நம்புங்கள். என்னுடைய சௌபாகியத்தால் அசுர ஜாதி உயரப்போவது நிச்சயம். பிறகு நான் மகாபலி தாரகாசுரனின் பராக்கிரம புத்திரர்களின் மாதாவாவேன். அதன் பிறகு என்ன அசுரமாதா? சிவபுத்திரன் என்ன? கால சக்கரத்தால் கூட என் சுவாமியை எதுவும் செய்ய இயலாது. சாம்புகி, உன்னை தாரகாசுரனின் மனைவியாக பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய எண்ணம் நிறைவேறுவதாலும் சராசரத்தின் எந்த ஒரு சக்தியாலும் உன்னுடைய சௌபாகியத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது. இது தக்ஷனின் புத்திரி அசுரமாதா திதியின் அருள்வாக்கு. தேவி அதிதி, மகா கணேசரின் யாகத்திற்கு பூஜை பொருட்களை யாக குண்டத்தில் நீ இட்டுக்கொண்டே வா. ஆகட்டும் சுவாமி. ஓம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசாய நம. 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 தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா. வேண்டும் வரத்தை தரும் மகா கணேசா, சராசரத்தில் அனைவருக்கும் கருணை மழை பொழியும் மகா கணேசா, வினையை தீர்க்கும் விநாயகப் பெருமானே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எங்களுடைய மகா யாகம் எந்த தடையுமின்றி நடைபெற தாங்கள் எங்களுக்கு தங்களின் திவ்ய தரிசனத்தை தாருங்கள் மகா பிரபு. தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா. கருணை காட்டுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, பக்தர்களுக்கு இறங்கி கருணை காட்டுங்கள். தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் பிரபு, தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா, தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் பிரபு. தங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். தங்கள் இருவரின் பக்தியைக் கண்டு நான் மனமகிழ்ந்து போனேன். என் மீது வைக்கும் பக்திக்கு அளவுகோலாக உங்கள் இருவரின் பெயரும் இந்த சராசரத்தில் சதா சர்வகாலமும் நிலைத்து நிற்கும். தங்களது மேன்மையான
தரிசனம் எங்களுக்கு கிடைத்து எங்களுக்கு சாபல்யம் கிடைத்து விட்டது சுவாமி. பக்தர்களின் எந்த குறைகளையும் தீர்த்து வைக்கும் ஸ்ரீ மகா கணேசா, தங்கள் கருணையின் மூலம் நாங்கள் தன்யனானோம். பிரபு, தாங்கள் உத்தரவளித்தால் தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நிச்சயமாக. மகா கணேசா, இந்த பூலோகத்தை தாரகாசுரனின் அட்டகாசத்தில் இருந்து காப்பாற்ற சிவபுத்திரன் எப்போது ஜென்மம் எடுப்பார்? மூலப்பொருளே, தாரகாசுரனின் பயங்கர அட்டகாசத்தில் சிக்கி தவிக்கும் பூலோகவாசிகளை பார்க்க சகிக்கவில்லை. பக்த சிரோன்மணி கஷ்யபரே, தாங்கள் உண்மையான பக்தர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஒரு பக்தரின் மனம் அடுத்தவரின் நன்மையையே எப்போதும் கருதும். நான் மனம் மகிழ்ந்ததன் காரணமாக தங்களுக்கு அனைத்து வரங்களையும் வழங்க முடியும். ஆனால் தாங்கள் பூலோகவாசிகளின் துன்பத்தை நீக்க வழி கேட்கிறீர்கள். இதை கேட்டு நான் ஆனந்தமடைகிறேன். சுவாமி, இவை அனைத்தும் தங்களின் பக்தியின் மூலம் கிடைத்ததுதான். தாங்கள் தானே மனப்பான்மையை எனக்கு அளித்தது. பக்த சிரோன்மணி கஷ்யபரே, சிவபுத்திரனின் ஜன்ம விஷயத்தில் நான் எதுவுமே கூற முடியாது. என் வாக்கினில் இருந்து வரும் வார்த்தைகளை கொண்டு தாங்களே அறிந்து கொள்வீர்கள். மூலப்பொருளே, தேவி திதி பௌத்ரன் தாரகாசுரன் விவாகம் குறித்து கவலையாக உள்ளார். அது நடைபெறும் அல்லவா? சாம்பு ராட்சசனின் புத்திரி சாம்புகியோடு தாரகாசுரனின் விவாகம் அவசியம் நடைபெறும். ஒரு பதியின் விரதத்தை கடைபிடிப்பதில் சாம்புகி இந்த சராசரத்தில் முதல் ராட்சசியாக விளங்குவாள். ஒரு பதி விரதத்தை முறையாக கர்ம சிரத்தையோடு கடைபிடிப்பதால் சாம்புகி தாரகாசுரனுக்கு 3 மகா பராக்கிரமசாலியான புத்திரர்களை தருவாள். சர்வேசுரா, இந்நிலை நீடித்தால் இந்த சராசரத்தில் எந்த யுகம் வரை அசுரர்களின் அட்டகாசம் நீடித்துக் கொண்டே இருக்கும். உண்மை பக்தரான கஷ்யபரே, எப்படி தாரகாசுரனின் வதம் சிவபுத்திரனின் மூலம் நடைபெறுமோ அதேபோல் தாரகாசுரனின் புத்திரர்களின் வதம் சிவபெருமான் மூலமே நடைபெறும். தாரகாசுரனுக்கு பிறகு தத்த இனத்தை பிடித்த பாவம் முடிந்துவிடும், பிறகு தொடராது. என்னை பார்த்து இருவரும் ஏன் அதிர்ச்சி அடைகிறீர்கள்? கபட எண்ணத்தோடு பூஜை புரிந்து வரும் தங்களின் எண்ணத்தை பற்றி எனக்கு மிக நன்றாகவே தெரியும். திதி புத்திரனின் அழிவு அசுர இனத்தின் சர்வ நாசத்தை தவிர தங்கள் மனதில் வேறு எந்த உத்தேசமும் கிடையாது. திதி, நீ எந்த ஒரு வார்த்தையும் தவறாகவே எண்ணிக்கொள்கிறாய். ஏனென்றால் தங்களின் வார்த்தை ஏதாவது ஒரு வகையில் என்னையோ அல்லது அசுர இனத்தையோ பாதித்துக் கொண்டே இருக்கிறது. உண்மையை கூற வேண்டும் என்றால் தாங்கள் அசுர இனத்தின் அழிவிற்காக தான் பிரார்த்தனையை செய்கிறீர்கள். என்னுடைய பிரார்த்தனையின் உத்தேசம் என்ன? இந்த சராசரத்தின் மக்களை பற்றியதுதானே. தங்களது இந்த எண்ணம் முழுமையடைய வேண்டும் என்றால் அப்பொழுது அசுர இனம் சர்வநாசமாகிவிடும். அசுரமாதா என்ற பதவியில் ஆனந்தமடைய எண்ணுகிறாய் திதி. நீ அசுர வீரர்களுக்கு ஏன் அறிவுரை கூறக்கூடாது? இந்த நாசத்தை தவிர்த்து நன்மை செய்யலாமே. அசுரர்கள் அட்டகாசம்தான் செய்ய வேண்டும் என்றில்லையே, தங்கள் பலத்தை பயன்படுத்தி நன்மை செய்யலாம் அல்லவா? என்று ராட்சச தத்தையின் அசுரர்கள் தர்மத்தின் வழியில் செல்கிறார்களோ அன்றே அவர்களுக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கும், எந்த ஆபத்தும் வராது. ஆனால் அன்று உங்களது மகா கணேசருக்கு பூஜை யார் செய்வார்கள்? அசுரர்களுக்கு பூஜை செய்யும் பாக்கியம் மகா கணேசரின் பக்தியின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் தேவி திதி. மகா கணேசருக்கு பூஜை செய்யவே தங்களின் முழு வாழ்க்கையும் சமர்ப்பித்த தங்களுக்கு இதுவரை எந்த சௌபாக்கியமும் கிடைக்கவில்லையே. தவறான எண்ணத்தோடு சுவாமிக்கு செய்யும் பூஜையை நீ களங்கம் கற்பிப்பது நல்லதல்ல திதி. இந்திரன் தன் புகழ் அதிகாரத்தை இழந்து என்னுடைய பௌத்திரன் தாரகாசுரனின் கருணையால் வாழ்ந்து கொண்டிருக்கும் புத்திரனை பெற்ற தாங்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள்? தங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி பயம் இல்லையா? என்னுடைய ஆணையின் மூலமாகத்தான் வெற்றி வீரன் தாரகாசுரன் தங்கள் புத்திரனை விரட்டிவிட்டான். திதி, இந்த சராசரத்தில் எந்த ஒரு காரியமும் மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படிதான் நடைபெறும். எந்த ஒரு நல்ல கெட்ட முடிவிற்கும் காரணமானவர் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தான்.
இந்த கபட சந்நியாசியின் அருகில் அமர்ந்து அமர்ந்து உன்னுடைய எண்ணமும் மிகவும் கேவலமாக மாறிவிட்டது அதித்தி. கவனம் வையுங்கள். என்னுடைய கோபம் அதிகமானால் உங்களை பஸ்பமாக்கி விடுவேன். நான் ஒரு வார்த்தை கூறினால் அது உங்கள் தேவேந்திரனின் அழிவிற்கு காரணமாகிவிடும். உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் திதி. திதி, நான் தர்மத்தை பராமரிப்பவள். தர்மத்தை பின்பற்றி நடப்பவர்களுக்கு கடுமையான சோதனை நிச்சயம் வரும். ஆனால் முடிவில் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, நான் உண்மையிலேயே நேர்மையாக பதிவிரதத்தை கடைபிடிக்கும் உண்மையான பக்தையானால் திதி செய்த தவறிற்கு தகுந்த தண்டனை அளியுங்கள். அதிதி, தாரகாசுரா, தேவி அதிதி, நீ தேவர்களின் மாதா. இன்று நீ நடந்த விதத்தை பார்த்து நானே பிரமித்து போய்விட்டேன். சுவாமி, நான் செய்த காரியம் எனக்கே பிடிக்கவில்லை. என் தவறிற்கு என்னை மன்னித்து விடுங்கள். இருந்தும் என்ன தேவி அதிதி? வேத பாடம் நமக்கு இதைத்தானே கற்றுக் கொடுத்தது. அநியாயம் செய்பவர்களை விட அதிக குற்றவாளி அதை ஆதரிப்பவர்கள் தானே. திதி செய்த தவறிற்கு இப்பொழுது தகுந்த தண்டனை தானே அளித்தேன். இருந்தும் இப்பொழுது நான் அதற்கு வருந்துகிறேன். தேவி அதிதி, வேத முறைப்படி தேவையான அதிகாரத்தை பயன்படுத்தினாய். எனக்கு மகிழ்ச்சிதான். உனக்கு தெரியுமா, வேதத்தில் ஏன் இப்படி ஒரு தண்டனை இருக்கிறதென்று? ஏன் சுவாமி? எப்பொழுது யார் மூலம் தொல்லை வருகிறதோ அப்பொழுது காரணமானவர்களை தன் சக்தியின் மூலம் தண்டிப்பதில் எந்த தவறும் இல்லை. அந்த தண்டனை பெறுபவர்கள் அதன் பிறகு எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். அதன் காரணமாக தவறு செய்பவர்கள் மீது விரோதம் செய்து கொள்ளாமல் தீய குணத்தை அவர்களிடமிருந்து எடுப்பது மிகவும் நல்ல குணம் தேவி அதிதி. வாருங்கள் சுவாமி. எங்கே? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் தண்டனை பெற்று திதி மயங்கிவிட்டாள். தேவி அதிதி, உண்மையிலேயே நல்ல குணம். வா செல்லலாம். தாரகாசுரா, திதி வந்துவிடு. தாரகாசுரா, திதி, தாரகாசுரா, வந்துவிடு. தாரகாசுரா, தைரியமாக இரு திதி. என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்று. வந்துவிடு. திதி, தாரகாசுரா, தைரியமாக இரு. கண்களை திறந்து பார் திதி. தாரகாசுரா, வந்துவிடு. தாரகாசுரா, திதி, வந்துவிடு. தைரியமாக இரு. என்னை இந்த அவமானத்திலிருந்து காப்பாற்று. நானே சகலமும். கைலாயத்திற்கு சென்ற நம் அசுரர்கள் ஏன் சிவபுத்திரனை அழைத்துக் கொண்டு இன்னமும் வரவில்லை? சொர்க்கத்தின் போகத்தில் மூழ்கி நீங்கள் அனைவரும் இன்று இந்நிலையில் சோம்பேறிகளாகிவிட்டீர்கள். மூர்க்கர்களே, அசுர இனத்தின் சக்திக்கு எந்த களங்கமும் விளைவிக்காதீர்கள். அப்படி விளைவித்தால் சொர்க்காதிபதி தாரகாசுரனாகிய நான் உங்களை எப்பொழுதும் தண்டிக்காமல் விடமாட்டேன். இப்பொழுது கூறுங்கள், அங்கு சென்ற அசுரர்கள் 2 பேர் ஏன் இங்கு வரவில்லை? தங்கள் அனைவருக்கும் சொர்க்காதிபதி தாரகாசூரனின் உண்மையான சுயரூபத்தை நேரில் காண வேண்டும் என்ற அவசியம் வந்துவிட்டதா என்ன? அசுர அரசன் தாரகாசுரனுக்கு வணக்கங்கள். தேவகணங்களை வைத்து அந்த நாரதர் எங்களை துன்புறுத்தி விட்டார் சொர்க்காதிபதியே. துன்பம்? என்ன துன்பம்? சொர்க்காதிபதி தாரகாசூரனின் அசுர சேனையை சேர்ந்த வீரர்கள் என்று தெரிந்தும் தங்களை இப்படி தாக்கியது யார்? சிவகணங்கள் தான். தங்களின் கருணையால் உயிர் பிழைத்து வந்துவிட்டோம் சுவாமி. கேவலமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் இருவரும் இங்கே வருவதற்கு பதில் சிவகணங்களின் மூலமாக அங்கேயே அழிந்திருக்கலாம். உங்கள் இருவரின் சேவையை என்னுடைய அசுர சேனையில் பயன்படுத்துவதற்கு கேவலமாக இருக்கிறது. சுவாமி, சிவகணங்களின் ரூபத்தில் மாறி
கைலாயத்தில் அனைத்து இடங்களிலும் தேடினோம். எங்கு தேடியும் சிவபுத்திரன் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் சிவகணங்கள் எங்களை பார்த்து விட்டன. சிவபுத்திரன் கைலாயத்தில் இல்லையா? சிவபுத்திரன் கைலாயத்தில் இல்லை என்றால் பிறகு அவன் எங்கிருக்கிறான் கூறுங்கள். சுவாமி, சிவபுத்திரன் நட்சத்திர லோகத்தில் இருக்கிறான். நட்சத்திர லோகத்திலா? சிவபுத்திரன் கைலாயத்தில் இல்லை என்றால் பிறகு அவன் எங்கிருக்கிறான் கூறுங்கள். சுவாமி, சிவபுத்திரன் நட்சத்திர லோகத்தில் இருக்கிறான். நட்சத்திர லோகத்திலா? எங்க இருக்கிறது நட்சத்திர லோகம்? எங்க இருக்கிறது அந்த லோகம்? அது எங்களுக்கு தெரியாத அசுர அரசே. பயாசுரா, நம்முடைய அகன்ற அசுர சேனையை உடனே அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். நட்சத்திர லோகத்திற்கு விரைந்து செல்லுங்கள். சிவபுத்திரன் கார்த்திகேயனின் கதையை முடித்துவிட்டு வாருங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. கம்பா, நிசும்பா, இப்பொழுது தங்கள் காரியம் முடிந்து விட்டது. சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு உங்கள் இருவரின் உதவி இதற்கு மேல் என்றும் தேவைப்படாது. அந்த சிவகணங்களின் மூலம் இந்த நிலைமைக்கு ஆளான தாங்கள் சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு முன்பு நிற்கும் தகுதியை இழந்து விட்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் இருவரும் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு மேலும் நான் அந்த சிவபுத்திரன் கார்த்திகேயனை உயிரோடு வாழ விடமாட்டேன். நான் சொர்க்காதிபதி தாரகாசூரன். தாரகாசூரன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சுக்ராச்சாரியாரே, நானே சகலமும். சிவனை பூஜை செய்து சொர்க்காதிபதி தாரகாசூரனை அலட்சியப்படுத்தும் காரியத்தை செய்யாதீர்கள் சுக்ராச்சாரியாரே, செய்யாதீர்கள். என்னுடைய பார்வையில் நீ உயர்ந்தவனாக தெரியவில்லை. இல்லை சுக்ராச்சாரியாரே, இல்லை. அனைவரையும் விட அதிகமாக உயர்ந்தவன் நான் தான். என்னை எதிர்த்து யார் என்ன காரியம் செய்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்க நான் விடமாட்டேன். என்னை மதிக்காமல் நடந்து நீ ஏற்கனவே அனுபவித்து விட்டாய். இருந்தும் சிவகிருபையினால் நான் உன்னை விட்டேன். எதிர்காலத்திலும் அந்த சாபம் உனக்கு இருக்கும். இல்லை சுக்ராச்சாரியாரே, நான் இப்பொழுது தங்களிடம் விவாதம் செய்ய வரவில்லை. இப்பொழுது நான் தங்களது திவ்ய திருஷ்டியின் மூலம் ஒன்றை தெரிந்து கொள்ள வந்தேன். நீ சொர்க்காதிபதி தாரகாசூரனாக இருக்கலாம், அதற்காக உனக்கு தெய்வ திருஷ்டி கிடைத்து விடாது. இல்லை, தங்களது திவ்ய திருஷ்டியின் மூலம் தாங்கள் எனக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும். இப்பொழுதே நான் அவனை அழித்து பாதாள உலகத்தின் இருண்ட இடத்திற்கு அனுப்ப வேண்டும். சராசரத்தில் திவ்ய திருஷ்டியை பயன்படுத்துவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்க வேண்டும். ஒரே ஒருவர் தான் இருக்க வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் மும்மூர்த்தி மற்றும் தேவிகளின் கருணையின் மூலம் அந்த உயிருக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்திருக்கிறது. அவனை அழிப்பது மட்டுமல்ல, உன்னை போல தீய எண்ணம் கொண்டவனால் அவனை பார்ப்பது கூட முடியாத காரியம். அதனால் இங்கு நின்று என் நேரத்தை வீணாக்காதே. சென்று விடு இங்கிருந்து உடனே. நானே சகலமும். எப்பொழுது எனக்கு தங்களுடைய திவ்ய திருஷ்டியின் மூலம் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கிறதோ அதுவரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, இங்கிருந்து செல்ல மாட்டேன். என்ன கேள்வி கேட்கப் போகிறாய்? அசுரகுரு, எனக்கு கூறுங்கள், என்னுடைய பரம விரோதி சிவபுத்திரன் எங்கிருக்கிறான்? நான் அவனை இப்பொழுதே அழிக்க வேண்டும். இப்பொழுதே. சிவபுத்திரன் விஷயமாக எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை,
பிரம்மதேவன் அளித்த வரத்தின்படி உன்னுடைய அழிவு சிவபுத்திரனால் தான் என்பதில் மாற்றமில்லை. ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. எப்பொழுதும் தங்களைப் போலவே இருந்து பக்தியோடு பூஜை செய்யாமல் அலைந்து திரியும் நாரதருக்கே இந்த விஷயம் தேர்ந்திருக்கும் பொழுது தங்களுக்கு தெரியாமல் போய்விடுமா அசுரகுரு சுக்கராச்சாரியாரே? ஏதோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பரமபக்தனான நாரதனை நான் தடுக்க முடியாது. அதுதானே நாரதர் தன்னுடைய சாதுரியத்தின் மூலம் அனைவரையும் பிரமிக்க வைத்து விடுவார். தேவரிஷி நாரதர் ஒரு விஷயத்தில் தலையிட்டு விட்டால் இந்த சராசரத்தில் ஏற்படும் எந்த விஷயமும் தெளிவாகிவிடும். அந்த மகா பக்த சிரோன்மணியின் பக்தியின் மூலமாகத்தான் இந்த சராசரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கின்றன. போதும், நிறுத்துங்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, நான் இங்கே நாரதரின் புகழ் வாய்ந்த புராணத்தை பற்றி கேட்க வரவில்லை. இப்பொழுது எனக்கு கூறுங்கள், இந்த சமயத்தில் சிவபுத்திரன் எங்கிருக்கிறான்? தாங்கள் எனக்கு சித்தியை பயன்படுத்தி கூறுங்கள், அவன் எந்த நட்சத்திர லோகத்தில் இருக்கிறான்? நானே சகலமும். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, நான் தாங்கள் கூறியதற்கு மதிப்பு கொடுத்து ராட்சசன் சாம்புவின் புத்திரி சாம்புகியை விவாகம் செய்தேன். தாங்கள் எனக்கு மதிப்பு தர வேண்டும். ஆனால் இப்பொழுது தாங்கள் என்னுடைய பேச்சை கேட்க மறுக்கிறீர்கள் அசுரகுரு. தாரகாசுரா, நீ எனக்கு சீடனும் அல்ல, நான் உனக்கு தீட்சை அளிக்கவும் இல்லை. சாம்புகியை விவாகம் செய்ய நான் உனக்கு அறிவுரை அளிக்கவும் இல்லை. அசுரமாதா திதியிடம் சாம்புகிக்கும் உனக்கும் விவாகம் செய்தால் நல்லதென்று நான் கூறியது உண்மை. ஆம் அசுரகுரு, ஆம். எப்பொழுது சொர்க்காதிபதி தாரகாசூரன் தங்களது அறிவுரைக்கு மதிப்பு கொடுத்தானோ அதைப்போல் தாங்களும் அதைப்போல் அவனது எண்ணத்திற்கு மதிப்பு கொடுத்தே தீர வேண்டும். தாரகாசுரா, பிரம்ம வாக்கை யாரும் மீற முடியாது. அந்த பிரம்ம வாக்கியத்தின்படி யார் மூலம் எப்படி மரணம் அடையப் போகிறாய் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால் சிவபுத்திரனின் கரங்களினால் நீ மரணமடையப் போவது நிச்சயம். அசுரகுரு, தாங்கள் அசுரகுருவாக இருந்தும் ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? இது அசுரர்களின் பரம்பரை. நம்மை கொல்ல வரும் எதிரியை அவர்கள் வருவதற்கு முன் நாம் சென்று அழிக்க வேண்டும். அதைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். அதுதான் அசுர இனத்தின் தர்மம். அசுரகுரு, தாங்கள் அசுர இனத்தின் கௌரவத்தையும் தன்மானத்தையும் கவனத்தில் கொண்டு எனக்கு கூறுங்கள். இந்த சமயத்தில் சிவபுத்திரன் எங்கிருக்கிறான்? அசுரகுரு, அசுர மாதா தேவி திதியின் தன்மானத்திற்கு, அதோடு அசுர இனத்தின் கௌரவத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது. கூறுங்கள், அவன் எங்கென்று கூறுங்கள். அசுரகுரு, அசுரகுரு, கூற வேண்டியதை கூற வேண்டிய சமயத்தில் கூறவில்லை என்றால் எதிர்காலத்தில் அசுர இனம் அசுர இனத்தின் எதிரி என்று தங்களை கூற தயங்க மாட்டார்கள். அதற்கு முன்பே இப்பொழுது தாங்கள் ஆராதனை செய்து சிவனை மகிழ்வித்து அசுர இனத்திற்கு துரோகம் செய்யும் சூழ்ச்சியை செய்கிறீர்கள். யோசியுங்கள் சுக்கராச்சாரியாரே, யோசியுங்கள். அசுரர்களுக்கு உதவி செய்வது அசுர குருவின் கடமை அல்லவா? தாரகாசுரா, என்னுடைய கடமையை பற்றி எனக்கு மிக நன்றாக தெரியும். எனக்கு எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் எதிர்காலத்தை எண்ணி தர்மத்திற்கு துரோகம் செய்ய என்னால் இயலாது. ஒரு நாளிலே ஒரு நாள் எதிர்காலத்தின் சக்தியில் தர்மம் தான் வெல்லும். அசுரகுரு சுக்கராச்சாரியாக இருந்தாலும் தர்மத்தை மீறி நடந்தால் தண்டனை கிடைக்கும். அசுர குரு சுக்கராச்சாரியாரே, அசுர குருவாக இருந்தும் அசுர இனத்தை பற்றி கவலைப்படுவதை விட மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் பதில் கூற வேண்டும்.
அதனால் தான் சொர்க்காதிபதி தாரகாசூரன் தங்கள் முன் வந்து நிற்கிறேன். இப்பொழுது கூறுங்கள், சிவபுத்திரன் எங்கிருக்கிறான்? அசுரகுரு, தாங்கள் ஞான திருஷ்டியில் எதையோ காண்கிறீர்கள், ஆனால் உண்மையை கூற எண்ணமில்லை. தாரகாசூரா, சிவன் அசுரர்களின் குலதெய்வம். சிவபுத்திரன் மூலமாகத்தான் உன் அசுர ஜீவன் வெளியேறப் போகிறது. ஆனாலும் அதற்கு நேரம் இருக்கிறது. நீ ஏன் அட்டகாசம் செய்து உன் மரணத்தை தேடிக்கொள்ள விரைகிறாய்? அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, இப்பொழுது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. இப்பொழுது தாங்கள் அசுர குரு அல்ல, அசுர எதிரியாக மாறிவிட்டீர்கள். தங்களுக்கு இப்பொழுது அசுர இனத்தின் நன்மையை பற்றியும் கவலை இல்லை, அசுர மாதா திதியின் தன்மானத்தை பற்றியும் கவலை இல்லை. தாங்கள் அசுர இனத்தின் நன்மையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அசுர எதிரிகளோடு உறவு கொண்டாடுகிறீர்களா? அசுர எதிரிகளோடு உறவா? தாரகாசூரா, காலத்தின் மூலமாக உன்னை நான் காக்க விரும்புகிறேன். நானே சகலமும். சொர்க்காதிபதி வரம் பெற்ற தாரகாசூரனை காப்பதற்கு தாங்கள் முன்வந்துதான் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வான். தாங்கள் தங்களின் ஆத்ம திருப்தியை பார்த்துக் கொள்ளுங்கள். அசுரர்களின் வளர்ச்சிக்கும் அசுரமாதா திதியின் தன்மானத்தை காப்பதற்கும் இப்பொழுதே நட்சத்திர லோகத்திற்கு போகப் போகிறேன். தாரகாசூரா, சிவபுத்திரன் கார்த்திகேயனாக கார்த்திகை நட்சத்திர லோகத்தில் வளர்ந்து வருகிறான். அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். ஆனால் அந்த பாலகனுக்கு துன்பம் விளைவிக்கும் வகையில் தீய செயலை செய்தால் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும். சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மிக நன்றாக தெரியும். உங்கள் அறிவுரை தேவையில்லை.